உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு சின்ன வேலை கிடைச்சாலும் அத வந்து என்ன செய்யணும், நம்ம எப்படி பயன்படுத்துறோம், அந்த பயன்படுத்துற நம்மள எப்படி உயர்த்துவாங்க, அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு ஒரு சின்ன ஸ்கூல்ல என்னைய வேலைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நானும் சரி போய் தான் பார்க்கலாமேன்னு போனேன். போன இடத்துல எனக்கு உடனே போன உடனே இன்டர்வியூ வச்சாங்க. இன்டர்வியூ வச்சோனே ஆக்டிவா இருக்கீங்க, துருதுருவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடனே அப்பாயின்ட்மென்ட் குடுத்துட்டாங்க. குடுத்தோனே எனக்கு அப்போ அத பத்தி ஏதோ ஒரு ஃபீலிங் ஒண்ணுமே இல்ல. ஓகே போலாம் பிடிச்சிருந்தா அப்படின்ட்டு சொல்லிட்டு போனேன். போனா ஆனா எல்லாமே செய்வேன் ஸ்கூல்ல. பிள்ளைங்களுக்கு ஏ டூ இசட் எல்லாம் சொல்லிக் குடுப்பேன். பிடி டீச்சர் மாரி இருப்பேன். அசெம்பிளிலாம் எப்படி மெயின்டெயின் பண்ணணும், என்ன ஏதுன்னு ஸ்கூல் விஷயங்கள் எல்லாமே பிள்ளைங்களுக்கு கத்துக் குடுப்பேன். அது மாரி டிசிப்ளின், மாரல் எல்லாமே கத்துக் குடுப்பேன் பிள்ளைங்களுக்கு. அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. நான் ஒரு சவுண்ட் குடுப்பேன். பிள்ளைங்க சத்தம் பண்ணானா, ஏய் அப்படின்னு ஒரு குரல் குடுக்க மாட்டேன். ஆனா என்ன, சைலன்ஸ் அப்படிம்பேன். பிள்ளைங்க எல்லாரும் அமைதியாயிருவாங்க. இத பார்த்தோனே என்னுடைய கேரக்டர், என்னோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தோனே இவங்க வந்து இந்த ஸ்கூலுக்கு நம்ம வந்து கெட்டாத்த பவர் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிரின்சிபால் பெஞ்ச்ல என்னைய உயர்த்துனாங்க. உயர்த்தின உடனே நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஸ்கூலுக்கு என்னால என்ன முடியுமோ, அத என்ன பண்ணேன்னா, ஸ்கூலுக்கு ரெகக்னைஸ் வாங்கி குடுத்தேன். ரெகக்னைஸ் வாங்கி குடுத்த உடனே அது வந்து ஒரு மைனாரிட்டி ஸ்கூல்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல்ல வந்து அப்போ வந்து ஸ்டார்ட்டிங் ஒரு 250 ஸ்கூல் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் ஒரு நாங்கள் 4 ஸ்கூல் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ரெகக்னைஸ் வாங்கினோம். ரெகக்னைஸ் வாங்கும்போது அந்த 4 ஸ்கூல் மட்டும்தான் லாஸ்ட் என்ன செஞ்சது, ஸ்கூலெல்லாம் ரீச் ஆகி போய்கிட்டு இருக்கு. மீதி எல்லா ஸ்கூலையும் க்ளோஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நமக்கு என்ன வேலை கொடுத்தாலும் சின்ன வேலை இருக்கக்கூடாது. அந்த வேலை உண்மையும் உத்தமமாக நல்லா அழகாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தோன்னா நம்மளை என்ன சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பதவியும் எல்லாமே என்னத்தை தேடி வரும். இது பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்.